விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பையில் இருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதான ஒரு கருத்தியல் உண்டு. அந்த கருத்தியல் போலவே ஸ்ரீலங்காவின் முக்கிய முன்னாள் படைமுகங்கள் மற்றும் துணை ராணுவ குழுவை இயக்கிய கருணாவுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடையை அறிவித்த பின்னர் ஸ்ரீலங்காவில் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் எதிர்வினை வந்துள்ளது. இவ்வாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது மூக்கால் அழும் எதிர்வினையை வெளிப்படுத்திய அதே சமகாலத்தில் இன்னொரு புறத்தே கொழும்பின் புறநகர பகுதியில் இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் மிலேனியம் சிட்டி எனப்படும் வீட்டு திட்டத்தில் இயங்கிய இரகசிய முகாம் குறித்த பழைய கதைகளை நினைவூட்டிக் கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பும் இன்று வெளிப்பட்டது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவின் அல் ஜசீரா செவிக்கு பின்னர் பட்டலந்த இரகசிய வதை முகாம் குறித்த செய்திகளும் அந்த முகாம் குறித்து முன்னர் ஒருமுறை ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளின் அறிக்கையும் வெளிவந்த அதிர்வுகள் ஓய்ந்து கொள்ள முன்னர் இப்போது மிலேனியம் சிட்டியை மையப்படுத்திய புதிய அதிர்வு வந்துள்ளது. மிலேனியம் சிட்டி வீட்டு திட்டத்தில் இருந்தபடி தமிழர் தாயகத்தின் மீது பல ஆழ உருவும் தாக்குதல்கள், பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், கொழும்பு உட்பட்ட இடங்களில் தமிழர்களை படுகொலை செய்யும் திட்டங்கள் அனைவற்றையும் ஒருங்கிணைத்து நடத்திய இரகசிய இராணுவ புலனாய்வு முகத்தை மையப்படுத்தி இந்த அதிர்வு வந்தது. இந்த இராணுவ புலனாய்வு மையத்தை தனது நடவடிக்கை ஒன்றின் மூலம் பகிரங்கப்படுத்தி அதனை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியமை ஒரு குற்றம் என்ற வகையில் அப்போதைய ஸ்ரீலங்காவின் காவல்துறை உயர் முகமான குலசிறி உடுகம்பலம் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு கடந்த 22 வருடங்களாக இழுபட்ட நிலையில் கொழும்பு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கி உடுகம்பல என்ற அந்த அதிகாரி குற்றமற்றவர் என்ற தீர்ப்பை சொல்லியுள்ளது. கொழும்பின் புறநகரான அத்துரகிரியவின் கடுகல வீதியில் இருந்த மிலேனியம் சிட்டி எனப்படும் வீட்டு திட்டத்தில் இருந்த 844 இலக்க வீடொன்றை மையப்படுத்தி இந்த பூதம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் வெளிப்பட்டிருந்தது. 2000 ஆண்டுகளில் இயங்கிய இந்த இரகசிய படை புலனாய்வு குழுதான் தமிழர் தாயகத்தின் மீது பல ஆழ ஊடுருவும் தாக்குதல் நாசகாரங்களை நடத்தியிருந்தது. அத்துடன் தமிழ் பகுதிகள், கொழும்பு உட்பட்ட இடங்களில் விடுதலை புலிகளின் முக்கிய முகங்கள் மற்றும் தமிழர்களை படுகொலை செய்யும் நடவடிக்கைகளுக்கும் இந்த நாசகார குழு பொறுப்பாக இருந்தது. ஸ்ரீலங்கா படைத்துறையால் இரகசியமாக உருவாக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் ரீகானைசன்ஸ் பட்ரோல் அல்லது டீப் பெனிட்ரேஷன் யூனிட் எனப்படும் இந்த ஆழ ஊடுருவும் பிரிவு மகாசகோன் பிரிகேட் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. இந்த குழு சில நாசகார தமிழ் பேசும் முகங்களுடன் இயங்கிய இந்த குழுவில் இருந்தவர்களின் அடையாளங்கள் அப்போது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக இருந்த சந்திரிகாவுக்கும் சில உயர் இராணுவ முகங்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. இந்த நாசகார குழுவின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் நிலாம் எனப்படும் ஷாகுல் கமித் நிலாம் இருந்தார். கேர்னல் முத்தலிப் எனப்படும் துவான் நிஜாம் முத்தலிப் இருந்தார். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் ஊர்காவல் படையால் மேற்கொள்ளப்பட்ட பல நாசகார நடவடிக்கைகளின் பின்னால் கேர்னல் முத்தலிப் இருந்தமை பழைய நாசகார அத்தியாயங்களில் ஒன்று. இந்த நாசகார பிரிவுதான் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் போராளிகள் பாணியில் ஆழ ஊடுருவி சில நாசகாரமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இவ்வாறாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் விடுதலை புலிகளின் வான்பிரிவு தளபதி கேர்னல் சங்கர், கடற் புலிகளின் துணை தளபதி கங்கை அமரன் உட்பட சில விடுதலை புலிகளின் முக்கிய முகங்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு அப்பால் அப்போது விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவின் பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் மீதும் 2 முறை இந்த குழு தாக்குதலை நடத்தி தோல்வியடைந்தது. இவ்வாறான நாசகார முகங்களுடன் மிலேனியம் சிட்டியில் இந்த குழு இயங்கிக் கொள்ளும் இரகசியத்தை அறிந்து கொள்ளாத அப்போதைய காவல்துறை உயர் அதிகாரியான குடுகம்பல இந்த இடத்தை 2002 ஜனவரி 2 தான் முன்னெடுத்த சில கொலைகள் தொடர்பான விசாரணைகளில் இந்த இடமும் சம்பந்தப்பட்டதை அறிந்து அந்த இடத்தை 2002 ஜனவரி 2 சோதனை செய்து அங்கிருந்த முகங்களை கைது செய்து அங்கிருந்து மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் 50க்கும் மேற்பட்ட சீருடைகளையும் கிளைமூர் குண்டுகளையும் ஏனைய நாசகார ஆயுதங்களையும் அவசரப்பட்டு ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தி விட்டார்.
அப்போது இந்த இடத்தை சோதனை செய்த உயரதிகாரியான இந்த இடத்தை முற்றுகையிட்ட உடுகொம்பலவின் நினைப்பு இந்த இடம் விடுதலை புலிகளின் மறைவிடம் என்பதாகும். ஆனால் இந்த இடத்தின் பின்னணியை அறியாத காவல்துறை அதிகாரி அவசரப்பட்டு இந்த இடத்தை பகிரங்கப்படுத்தியமை இறுதியில் ஸ்ரீலங்காவின் இராணுவத்துக்கு எதிரியாகியது. இதன் பின்னர்தான் மிலேனியம் சிட்டி பூதம் இலங்கை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டது. உடுகொம்பல அந்த இடத்தை முற்றுகையிட்ட போது அங்கிருந்து அந்த இடத்தில் இருந்த கேப்டன் நிலாமும் அவர்களுடன் கூட சில தமிழ் பேசும் நாசகார ஆயுதாரி முகங்களும் இவ்வாறாக மிலேனியம் சிட்டி பூதம் பகிரங்கப்படுத்தப்பட்டதும் பதற்றமடைந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசரமாக கேப்டன் நிலாமையும் அவரது குடும்பத்தினையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி வைத்தது. அப்போது இந்தோனேஷியா தூதராக ஸ்ரீலங்காவின் முன்னாள் படை அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா இருந்ததால் அவரது பாதுகாப்பில் கேப்டன் நிலாம் குடும்பம் இந்தோனேஷியாவுக்கு அனுப்பப்பட்டது. தனது குடும்பத்துடன் இந்தோனேஷியாவுக்கு சென்ற கேப்டன் நிலாம் மேஜர் ஜெனரல் ஜனக பெரேராவுடன் இணைந்து விடுதலை புலிகளின் கடல் வழி ஆயுத விநியோக வழிகளை முகர்ந்து பிடிக்க வேலை செய்தமை குறிப்பிடத்தக்கது. முகர்ந்து பிடிக்க வேலை செய்த போது ஒரு நாள் தனது குடும்பத்துடன் கேப்டன் நிலாம் திடீரென காணாமல் போனார். இன்று வரை அவரும் அவரது குடும்பம் இருக்கும் இடம் யாருக்குமே தெரியாது. நிலாம் தனது சொந்த நிகழ்ச்சி நிரலின்படி செயற்பட்டு காணாமல் போனதாக அப்போதைய ராஜபக்சக்களின் ஊடக பேச்சாளரான கெஹலிய ரம்புக்கவல ஊடகங்களுக்கும் குறிப்பிட்டிருந்தார். கேப்டன் நிலாம் விடுதலை புலிகளால் இந்தோனேஷியாவில் வைத்து தூக்கப்பட்டதான கதைகளும் அதேபோல அவர் தனது குடும்பத்துடன் உருமறைப்பு செய்து இன்றும் எங்கொரு நாட்டில் வாழ்ந்து வருவதான கதைகளும் இன்று வரை உலா வருகின்றன. ஆனால் இந்த முகாமில் பிடிபட்ட கீர்னல் முத்தலிப் 2005 மே 5 ஆயுததாரிகளால் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டமை வேறு விடயம். இவ்வாறான நாசகார முகங்கள் இயக்கிய தமது இரகசிய இல்லம் குறித்த தகவல்களை பகிரங்கப்படுத்தி ஆபத்தை விளைவித்ததான குற்றச்சாட்டு மற்றும் சீற்றத்துடன் காவல்துறை அதிகாரி உடுகொம்பல மீது வழக்கு தொடரப்பட்டது. உடுகொம்பலவின் இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது எனவும் ஒழுக்கக்கீடானது எனவும் அவர் மீது இராணுவ முகங்கள் முத்திரையை குத்தின. உடுகொம்பலவின் காவல்துறை பதவியும் தரமிறக்கப்பட்டது. இதற்கிடையே 2001 இடம்பெறும் தேர்தலில் தனது அணி தோல்வியடைந்து ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி வாய்ப்பை பெறும் என்பதை அறிந்து கொண்ட அப்போதைய முதன்மை தலைவர் சந்திரிகா தனது ஆதரவு படைய முகங்களை கொண்டு இந்த குழுவை பராமரித்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கவை போட்டு தள்ளுவதற்காக இந்த பிரிவு இயங்கியதான அரசல் புரசலான கதைகளும் வெளியே வந்திருந்தன. இந்த கதைகளை ஆதாரப்படுத்துவது போல இந்த இடத்துக்கு அப்போது சந்திரிகாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அனுரத்த ரத்வத்தவின் புதல்வர்களில் ஒருவரான சானுக ரத்வத்த அடிக்கடி இந்த இடத்துக்கு சென்று வந்ததான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தன. இதற்கிடையே இந்த குழு பகிரங்கப்பட்டவுடன் இந்த குழு தேர்தல் பரப்புரைகளின் போது தன்னை கொலை செய்யும் திட்டமிடல்களை செய்ததான கதைகளையும் ரணில் கால நேரம் பார்த்து வெளியிட்டிருந்தார். ஆனால் ரணில் இவ்வாறு கூறினாலும் இவ்வாறான இரகசிய கொலைப்படைகளை பராமரித்து தமிழர்களை படுகொலை செய்ய தூவிய விதைகள்தான் இப்போது அதே ஸ்ரீலங்காவில் பாதாள உலகம் என்ற பெரு விருட்சமாகவும் தன்வினையாகவும் அந்த தேசத்தை திருப்பி தாக்க தலைப்படுகிறது. இந்த பின்னணியில் மிலேனியம் சிட்டி வழக்கு என்ற அடிப்படையில் சுமார் 20 வருட காலமாக ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் நீடித்த இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பட்டபெந்திகேயின் தீர்ப்பின் கீழ் உடுகொம்பலவுக்கு விடுதலை என்ற அத்தியாயத்தை எழுதியுள்ளது. அதாவது மிலேனியம் சிட்டி வளாகத்தில் ஒரு இரகசிய இராணுவ மையம் இயங்குவது குறித்து உடுகொம்பலவுக்கு தெரியாது என்பதால் அவர் தனது கடமையை செய்யும் வகையில் செய்த முற்றுகை சோதனை ஒரு குற்றமல்ல எனவும் அவ்வாறு இந்த இடத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்படாமல் அது இரகசியமாக இருக்க வேண்டுமானால் உடுகொம்பலவுக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகள் தான் இரகசியமாக அந்த இடத்தில் சோதனைகள் எதுவும் நடத்தப்படக்கூடாது என்ற அறிவுறுத்தலை உடுகொம்பலவுக்கு வழங்கியிருக்க வேண்டும் எனவும் நீதிபதி இன்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இலங்கையின் எந்த ஒரு இடத்திலும் இரகசியமாக இருந்து தமிழர் தாயகத்தின் மீதான நாசகாரங்களை செய்வது அல்லது அதற்கான திட்டமிடல்களை செய்வது குற்றமல்ல, மாறாக இந்த இடத்துக்கு சோதனைக்கு செல்ல வேண்டாம் என உடுகொம்பலவை அவரது உயர் அதிகாரிகள் தடுத்திருக்க வேண்டும் என்பதால் உடுகொம்பலவை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கிவிட்டது. இன்று இவ்வாறாக ஒரு தீர்ப்பு வந்துள்ள பின்னணியில் தமது முன்னாள் படை அதிகாரிகள் மீது பிரித்தானியா விதித்த தடை நகர்வுக்கு இக்கேடிஆரின் அரசாங்கம் எதிர்வினையாற்றியுள்ளது. இவ்வாறாக மேற்கொள்ளப்படும் ஒருதலை பட்சமான நகர்வுகள்
இலங்கையில் தமது அரசாங்கத்தால் நகர்த்தப்படும் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவிக்கொள்ளாதா? தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவிக்கொள்ளாது, மாறாக உபத்திரவத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் என எக்கேடிஆரின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று பிரித்தானியாவிடம் மூக்கால் அழுதுள்ளார். நேற்று கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கிடம் தமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விஜித ஹேரத் தெரிவித்துக் கொண்டார். இவ்வாறாக விஜித ஹேரத் ஒரு செய்தியை சொல்ல, மறுபுறத்தை முன்னாள் தலையாரி மஹிந்த ராஜபக்சவும் தனது பங்குக்கு கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டார். இலங்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களை பிரித்தானியா எவ்வாறு தண்டித்துக் கொள்ள முடியும் என்பது மஹிந்தவின் விமர்சனத்தில் வெளிப்பட்ட பழைய பல்லவியாக இருந்தது. இதேபோல தான் உட்பட 3 சீருடைகளின் முன்னாள் உயர் முகங்களுக்கும் கருணாவுக்கும் விதிக்கப்பட்ட தடை குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியும் அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் என்ற தகுதிக்கு உரியவருமான வசந்த கருணாகொடவும் பிரித்தானியா பாசாங்குத்தனம் காட்டுவதாக குற்றஞ்சாட்டியதுடன் இலங்கை மற்றும் இந்தியா மீது பிரித்தானியா மேற்கொண்ட குடியேற்றவாத காலத்தில் அந்த நாடு செய்த அட்டூழியங்களை யாரும் கணக்கில் எடுப்பதில்லை என்ற இன்னொரு பழைய பல்லவியை சொல்லிக் கொண்டார். அத்துடன் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தீவிரமாக செயற்படுவதாகவும் இலங்கையில் தனியான ஒரு நாட்டை உருவாக்கும் இலக்கை நோக்கி அவர்கள் தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் குற்றஞ்சாட்டிக் கொண்டார். மேற்குலகில் இருந்து இவ்வாறாக ஸ்ரீலங்காவை நோக்கி வெளிவரும் புதிய தடைகளுக்கு எதிராக எக்கேடிஆரின் அரசாங்கம் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும், தமிழர்கள் மீது போர் தொடுத்த தம்மை போன்ற முன்னாள் படைய முகங்களுக்கு எக்கேடிஆர் அரசாங்கம் எப்போதுமே ஆதரவாக நிற்க வேண்டும் எனவும், இதற்குரிய வகையில் மேற்குலக நாடுகளுக்கு கொழும்பிலிருந்து அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வசந்த கருணாகொடவின் அட்வைஸும் வந்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் லண்டனில் இருந்து வெளிப்பட்ட இந்த தடை அதிர்வு இப்போது இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்திலும் குறிப்பாக தென்னிலங்கையிலும் அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்படுகிறது. போகிற போக்கை பார்த்தால் இந்த விடயத்தை தென்னிலங்கையில் உள்ள பேரினவாத உசுப்பேற்றல் கட்சிகள் துருப்பு சீட்டாக எடுப்பதற்கு பிரயத்தனப்படுவது போல தெரிகிறது. குறிப்பாக இவ்வாறான பிரயத்தனங்கள் எந்த கட்சிகளுக்கு இருக்கின்றதோ இல்லையோ, தென்னிலங்கையில் உள்ள தமது வாக்கு வங்கியை மீண்டும் உசுப்பேற்றிக் கொள்ளும் வகையில் நிச்சயமாகவே இவ்வாறான தடை அறிவிப்புகளில் ராஜபக்சேக்கள் ஒரு கமுக்கமான கடும்போக்கு திட்டங்களை வைத்திருப்பது அவர்களின் எதிர்வினைகளில் இருந்து தெளிவாகவே தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து ஐரோப்பிய விடயங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு போர் பதற்றம் நீட்சி அடைய உள்ளதால் ஆக குறைந்தது தமது குடும்பங்களுக்கு 72 மணி நேரத்துக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய ஆணையகம் நேற்று ஒரு அறிக்கையிடலை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஆபத்து சூழ்ந்த ஒரு நிலைமையிலும் உறுதியற்ற தன்மையிலும் இருப்பதால் அவ்வாறான தன்மைகளால் பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க இவ்வாறான புதிய யதார்த்தங்களை எதிர்நோக்கு நகர்வுகளை செய்ய வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஆணையகம் கோரியுள்ளது. குறிப்பாக போர்க்கால அவசர நிலைக்கு ஐரோப்பிய குடிமக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும், எப்போதுமே தீவிரமான இடையூறுகள் ஏற்படும் போது அதன் ஆரம்ப கட்டம் மிகவும் முக்கியமானது என்பதால் ஆக குறைந்தது 3 நாட்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஐரோப்பிய குடிமக்கள் கையிருப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஆணையகம் தனது 18 பக்க அறிக்கையில் நேற்று அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் நேற்று வெளியிடப்பட்ட வசந்த காலத்துக்குரிய குட்டி வரவு செலவு திட்டத்தின் போது எதிர்காலத்தில் பெனிஃபிட் கிளைம்ஸ் எனப்படும் நலன்புரி உதவி திட்டங்கள் குறைக்கப்படுவதற்குரிய அறிகுறிகள் தெளிவாகவே காட்டப்பட்டுள்ளன. நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸின் பாதீட்டு அறிக்கையில் இதற்குரிய விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் 2029-30 ஆண்டுக்குரிய நிதியாண்டில் மருத்துவ ரீதியிலும் இயலாமையிலும் உள்ள மக்களுக்குரிய சலுகை ஒதுக்கீடுகள் 6.4 பில்லியன் பவுண்ட்ஸ்களால் குறைக்கப்பட உள்ளதால் சமூக நலன் உதவிகளை பெறும் குடும்பங்கள் ஆண்டுக்கு சராசரியாக 1720 பவுண்ட்ஸை குறைவாக எதிர்வரும் வருடங்களில் பெற வேண்டிய நிலை ஏற்படும் எனவும், இவ்வாறான வெட்டுக்கள் நடைமுறைக்கு வந்தால் 2030 ஆண்டின் இறுதிக்குள் பிரித்தானியாவில் 50,000 சிறார்கள் உட்பட 2,50,000 மக்கள் வறுமை நிலையை எதிர்கொள்வார்கள் என்ற எச்சரிக்கைகளும் வந்துள்ளன. ஆனால் சமூக நல உதவிகளுக்குரிய வெட்டுக்களை உறுதிப்படுத்திய நிதியமைச்சர் ரேச்சல், தமது தொழிற்கட்சியின் ஆட்சி என்பது உழைப்புக்கான கட்சி எனவும், வேலை செய்யக்கூடிய இயலுமை நிலையிலுள்ள மக்கள் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும் எனவும், மாறாக உண்மையாகவே ஒருவர் வேலை செய்ய முடியாவிட்டால் அவ்வாறானவர்களுக்குரிய சலுகை சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த விடயத்தில் ஆவேசமடைந்த தொண்டு நிறுவனங்கள்
தற்போது அரசாங்கம் அறிவிக்கும் சமூக நல வெட்டுக்களை ஒழுக்க கேடானது எனவும் பேரழிவுக்குரிய நகர்வு எனவும் விமர்சித்துள்ளன. பிரித்தானிய அரசாங்கம் இவ்வாறு உள்ளூரில் சமூக நல குறைப்புகளை அறிவித்துக் கொண்டாலும் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்தும் விடயத்தில் அரசாங்கம் திணறுவது தெரிகின்றது. தினசரி பிரித்தானியாவை நோக்கி சிறிய சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து டோவரில் கரையிறங்கும் சட்டவிரோத குடியேறிகளின் தொகை உயர்ந்து வருகின்றது. கடந்த 22ஆம் தேதி 4 படகுகளில் மொத்தம் 240 பேர் வந்தடைந்த நிலையில் சராசரியாக ஒரு நாளைக்கு பிரித்தானியாவுக்குள் கடல் வழியாக 68 குடியேறிகள் சட்டவிரோதமாக நுழைவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆபத்தான முறையில் ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற குடியேறிகளில் 2 அண்மையில் பலியானதை பிரான்சின் கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.